வணக்கம் நண்பர்களே. சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, பாரதியார் தோல்வி எங்கே வருது அதை பற்றி சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் மக்களே? உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? நம்மளுக்குள்ளே தோல்வி ஒளிஞ்சிருக்கான். ஏன்னா தோல்வியை விளக்குனா தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். தோல்வியை தூக்கி போடணும். அப்போ அதுக்கு என்ன செய்கிறது? அதுக்கு பாரதியார் என்ன சொல்கிறாருன்னா, உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல. பிரச்சனைகள் வரும்போது தான் ஐயோ நம்ம தோல்வியாற்றமோ அப்படி நினைக்கிறோம் இல்லையா? அப்போம்போது கிடையாது. பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும்போது தான் தோல்வி வருகிறது அப்படின்றது. சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்க வரோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். ஃபேமிலியில் பிரச்சனை வரலாம், பக்கத்து இருக்காங்க பிரச்சனை வரலாம், சொந்தக்காரங்கள பிரச்சனை வரலாம், வரும்போது பிரச்சனை வரலாம். எந்த ரூபத்திலையும் நம்மளுக்கு இடைஞ்சல்கள் வரத்தான் செய்யும். ஆட்டோலி படிக்கிறது மட்டும் கிடையாது, நீங்கள் நடந்து போனாலும் அங்கே ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடைக்காது, இருக்கத்தான் செய்யும். அப்போது தோல்வி நம்மகிட்ட இருக்க தோல்வியை வெளியே தூக்கி எறியணும். அப்போ வெளியே தூக்கி எறிஞ்சிட்டமாக அங்கே வெற்றி கிடைக்கும். அதுக்கு என்ன சொல்கிறாரு பாரதியார்? உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போது தான். சில பேர் இப்போ ஐயோ அவர் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம டிகிரி முடிச்சிட்டோம், டிகிரி முடிச்சோன்னா வேலைக்கு போகணும். பக்கத்து இருக்கிறவங்க தான் சொல்லிடுவாங்களோ, சொந்தக்காரங்க தான் சொல்லிடுவாங்களோ. நிறையா பேர் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கு பயந்து தான் தன்னுடைய வாழ்க்கை அளித்தவர்கள் அதிக நபர்கள் அவர்களா. அதனால தான் நான் எப்படி ஜெயிக்கணும், அடுத்தவங்களுக்காக பண்ணக்கூடாது, நம்மளுக்காக ஜெயிக்கணும், நம்மளுக்காக உழைக்கணும். அப்படி தான் ஜெயிக்க முடியும். அடுத்தவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் சொந்தக்காரனுக்கு பயந்துக்கிட்டு இருந்தால் நீங்கள் வாழ்க்கை பூரா பயந்துக்கிட்டு தான் இருக்கணும். அதனால் யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருக்கணும். பக்கத்தில் என்ன நடந்தாலும் காதுக்குள்ளையும் கேட்கக்கூடாது, கண்ணுக்கும் தெரியக்கூடாது. உங்கள் லைஃபு உங்கள்கிட்ட தான். அப்படி இருந்து நீங்கள் படித்தா தான் ஜெயிக்க முடியும். ஸோ பாரதியார் சொன்னாருன்னா, தோல்வி பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகள் கண்டு நீங்கள் பயந்து விலகும் போது தான் உங்களுக்கு தோல்வியே வரும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பயப்படாமல் எதிர்கொண்டமாக்க அது வெற்றி கிடைக்கும். பயந்து போய் விலகினமாக்க தோல்வி கிடைக்கும். அதை வெற்றியா தோல்வியான்றது நீங்கள் தான் உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்கிறார். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.